வணக்கம். நான் தான் உங்க யுனிஷா. உங்களுக்காக நான் அடுத்து ஒரு எஃப்எஃப் எடுத்து வந்திருக்கேன். இது யூன்குக்கானது. ஹிஸ்டாரிக்கல் பேசுகிறதா தாண்டா இருக்கும். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ எடுத்தால பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் தான் அங்கிட்ட இங்கிட்டமா நடந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறாங்க. அப்போ இங்கே குயின் வந்துட்டு, என்னாச்சு கிங், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் இப்போ ரொம்ப டென்ஷன் நடந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நானும் உன்னோட பையன்கிட்ட நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரி கிடையாது. நீ இந்த த்ரோனுக்கு அடுத்து வரப்போகக்கூடிய கிங்கு அவன் தான், ஆனால் அவன் கொஞ்சம் கூட அது மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான். மக்கள்கிட்ட போய் பேசுகிறது வைக்கிறது மற்ற விஷயங்களை பார்க்குறேன்னே தவிர இங்கேருந்து முடிசூடணுங்கிற ஒரு எண்ணம் சுத்தமாக அவனுக்கு கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கா இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க, நான் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பையனை தான் கிங்கா வர வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம குயினும், என்ன சொல்கிறீங்க, மொதல் பையன் இருக்கும்போது எப்படி ரெண்டாவது பையனை வர வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நானும் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம குயினும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காங்கடா. அங்கே போயிட்டு ஜேகப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறது நம்ம ஜேகப் பண்ணுற அத்தனையும் பார்த்துட்டு, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா உங்ககிட்ட நிறையா தடவை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீயா உனக்கு கிங்காகிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகப், இல்லைம்மா என்ன இப்படியே விட்டுருங்க, நான் ஒரு சுதந்திர பறவையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் அந்த கிங்குங்கிற போஸ்டிங்கை ஏற்றுட்டு என்னால் இருக்க முடியாது, ஆனால் நான் மக்களுக்கு உதவி செய்கிறத கண்டிப்பாக நிறுத்த மாட்டேம்மா. எனக்கு அந்த த்ரோனுக்கு பதவி மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற நீ கிங்காயிட்டேனா இதை விட நீ நிறையாவே பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நீங்கள் தம்பிக்கே அந்த பதவியை கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்ச அவன் என்னை விடவே ரொம்பவே நல்லா ரூல் பண்ணுவான், அவன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. நீங்களே பார்த்துருக்கீங்க, நிறைய போருக்கு போயிருக்கும்போது அவன் ரொம்பவுமே நல்லாவே சண்டை போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுதான் என்னோட முடிவுமா, எனக்கு இதில் எந்த ஒரு தயக்கமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. குயினும் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களாம் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம கிங்குக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ஜேகப் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம கிங்கை பார்த்துட்டு, சரி இதுக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜங்குக்கையே கிங்க ஆக்கிற வேண்டியது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, அவங்களோட ரெண்டாவது பையன் வந்து ஜங்குக்கு தான், ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு போகுது. நம்ம ஜங்குக்கு இப்போ நம்ம கிங்டமில் கிடையாது, அவன் வெளியில் போருக்காக போயிருக்கான்டா. அவனுக்கும் அந்த நியூஸ் தெரியுதுடா. தெரிஞ்சோன்னே என்னாச்சு, ஏன் அண்ணா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு உங்கள் அண்ணாவுக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்டு, சரி ஓகே அவன் போக்கிலே விடுங்க, பிடிக்காதவங்களை வற்புறுத்துறது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா அடிக்கடி ஜேகப் சொல்கிற ஒரு விஷயம்னா எனக்கு கிங்காகிறதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. நம்ம ஜேகேக்கு அது தெரிஞ்சதுனால சரி ஓகே அப்படின்ட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வர சொல்லி அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்குமே, நான் கண்டிப்பாக வர்றேன், நான் வந்த வேலை இங்கே முடிஞ்சிருச்சு, இனி அங்கே வர போகிறது தான் அப்படின்ட்டு அவனை ஹாப்பியாக கிளம்புறாங்க அங்கேருந்து அவங்க படையோட. அப்படியே அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அப்பாவும் வர சொல்லி பேசுகிறாங்க. இந்த மாதிரிக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸும் சொல்கிறாங்கடா. நம்ம ஜெயிக்க பார்த்துட்டு, சரிங்கப்பா நானும் நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியும், அண்ணா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான், இதில் கொஞ்சம் கூட அவனுக்கு விருப்பமே இல்லைன்னுட்டு, நான் ஏற்றுக்கிட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நீ கிங் ஆகணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அது அப்படின்னு கேட்குறாங்க. நீ கண்டிப்பாக மேரிட் ஆகிட்டு தான் கிங் ஆகணும், அதுக்கிடையில் உன்னால் கண்டிப்பாக கிங் பதவிக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குங்க பார்த்து, இது என்னப்பா புதுசாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இது நம்ம காலகாலமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், கல்யாணம் ஆனவங்க தான் கிங் போஸ்டிங்கே வர முடியும் அப்படிங்கிறாங்க. நானுமே அப்படி தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரிங்கப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான், அது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அலையன்ஸ்க்கான ஃபோட்டோஸ்லாம் வருதுடா. நம்ம ஜங்குக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு, இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எந்த பொண்ணை சொல்கிறீங்களோ, யாரை கையை காட்டுறீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயுமே ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து, எனக்கு இவங்க எல்லாருமே சில பேரை பிடிச்சிருக்கு, நீ இவங்களை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகேமே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் 2-3 பசங்க 2-3 பொண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு, இல்லைப்பா எனக்கு அவ்வளோவா இதில் யாரையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நம்ம குயின் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க. அது 3 ஸ்டார் கிங்டம்ஸில் உள்ள பர்சன் தான். என்னோட ஃப்ரெண்டு தான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறதா நான் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட 2வது பையனை நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா கேட்டிருக்கேன். இது வரைக்கும் அவங்க ராஜ்யத்தில் எந்த ஒரு தப்பு நடந்ததே கிடையாது. ரொம்பவுமே நல்லா ரூல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு எங்கும் அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்போ நாம் அவங்கக்கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தூது மாதிரி அனுப்பி விட்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ரிட்டன் வருது நியூஸு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நாங்களும் ஒத்துக்கிடுறோம், உங்களுக்கு எங்கள் 2வது பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிடுறோம். ஆனால் ஒரு கண்டிஷன், உங்கள் பையன் இங்கே நேரில் வந்து இங்கே ஒரு மாதம் தங்கி இருந்து அதுக்கப்புறம் அவங்க சரின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் நான் கொடுப்பேன், இல்லைன்னா அதுக்கு இடையில எங்கள் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ள கிங்குமே யோசிச்சுட்டு இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம கண்டிப்பாக அனுப்பலாம் நம்ம பசங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கிங்க கேட்குறாங்க நம்ம ஏன் 2வது பையனை கேட்கணும், பையனே கேட்டுக்கலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னாங்க. அந்த பையனுமே கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கானா, அதனால தானே 2வது பையனை கேட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்ட விஷயத்த சொல்கிறாங்களா. நம்ம ஜேகேமே சரிப்பா நானும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து நம்ம ஜேகப்போம் சரி நானும் தம்பி கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இந்த கிங்கத்தில் இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு வெளியில் போய் பார்க்கணும் கொஞ்சம் ஆசை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தானே இருக்கும், அவனை மட்டும் தனியாக அனுப்ப வேண்டாமே அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்போ 2 பேருமே போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் ஜேகோவுமே கிளம்பி போகிறாங்களா. அவங்க கிட்டத்தட்ட அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துலேயே போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடிக்கு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேர் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகோவும் ஜங்குக்குமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகோப்பை வந்து ஒருத்தவங்க அம்பை விட்டு அடிக்க வராங்கடா. அதை நம்ம ஜேகே பார்த்துட்டு தடுக்க போகிறான். ஆனால் அவன் அடிக்க வந்ததை அவன் பார்க்கலடா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து டக்குன்னு அந்த பர்சனை அடித்து அவங்களும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுல்லாகவே இங்கே இருக்கிறதில்ல பாதி பேர்கிட்ட சண்டை போட முடியாமல் தான் ஜேகவும் நின்றுருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து நியூ பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே சண்டை போடுதாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அடிச்சிடுறாங்கடா. அடிச்சுட்டு அவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேகோப்பும் பார்த்துட்டு திருப்பி முழிக்கிறாங்க. யாரும் அந்த பர்சன் இப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பேங்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எதுவுமே சொல்ல. மறுபடியும் அந்த பர்சன் நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே புதுசா, நாங்கள் 2 பேரும் இங்கே பார்த்ததே கிடையாது, ஒருவேளை நீங்கள் இங்கே எங்கள் ராஜ்யத்தில் யாரையாவது தாக்குறதுக்காக வந்திருக்கீ அப்படின்னாக்க கண்டிப்பாக நான் அவங்கள அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நேராகவே வாழை எடுத்து நிறுத்துறாங்கடா. அப்போ அந்த 2 பேருமே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தான் நம்மளை காப்பாற்றினா, இப்போ மறுபடியும் நம்மளை அடிக்கிறதுக்கு நிற்கிறதும் அவன் தான், நம்ம மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்களே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்கடா. ஒயிட் கலர் ட்ரெஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு தான். அதாவது எப்படின்னா அவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்ணு மட்டும் தாண்டா தெரியுது. அவங்களோட கண்ணுமே லைட்டாக ப்ளூ கலரில் இருக்கா. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஓஷன் மாதிரிக்க ஒரு கடலையே அவங்க கண்ணில் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு அந்த கண்ணையே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த பர்சனை நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லலாட்டினா நான் உங்களை கைது பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் கேட்குறாண்டா. எங்கள் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு என்கிட்டே கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை திருப்பி ஜேகப் பக்கம் பண்ணிட்டுறாங்க. ஜேகப் ஐயோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா அவளை. ஆனால் நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவர் அப்படியே அந்த பர்சனே தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு லாங் பிளாக் ஹேர்டா அழகாக இருக்காங்க. அவங்க ஃபேஸுமே ஒயிட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் மட்டும் தான் தெரியுது. அவங்க கையிலேருந்து கால்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் தான். அந்த ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ அழகாக புதுசுன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு லிட்டில் ஃபேரியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம ஜெகே கண்ணை எடுக்கவே இல்லை, அவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம அங்கே வந்த பர்சனுமே பார்த்துட்டு நீங்கள் தான் இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு மனசுல நினச்சிட்டு ஹலோ நான் கேட்டதுக்கு இந்த பதில் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே இல்லை நாங்கள் இந்த மாதிரிக்க ரெட் ஃபாரஸ்ட் கிங்டத்துலேருந்து வந்திருக்கிறோம், இங்கே உள்ள கிங்கோட பையனை அலைன்ஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ள கிங்கு தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க, 1 மந்த்துக்கு இங்கே தங்கி இருந்து பார்த்துட்டு போக சொல்லியிருக்காங்க எங்களை அப்படிங்கிறாங்க. அந்த பாசனை ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் டக்குன்னு அந்த இடத்துலேருந்து வேகமாக மறைஞ்சு போயிடுறாங்கடா. அங்கிட்ட இங்கிட்டமாக போய்
நம்ம ஜேகேவும் ஃபாலோ பண்ணி போகலாம் பார்க்குறாங்க. ஆனால் 2 நிமிஷத்துக்குள்ள அந்த பர்சன் காணாமலே போயிடுறாங்க. யாருன்னே தெரியலையே, இப்படி வந்துட்டு சட்டுன்னு வந்துட்டு சட்டுன்னு மறந்து போயிட்டான் மந்திரவாதி மாதிரிக்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேவை பார்த்துட்டு இந்த ராஜ்யத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பி, ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம ஜேகே பார்த்துட்டு இவன் ஒருத்தன் நேரங்களும் தெரியாமல் என்ன ரியாக்ட் பண்ணணுமே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ராஜ்யத்துக்கு போகிறாங்கடா. அங்கே போனால் கிங்கும் குயினும் தான் வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அவன் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள வரவேற்று ரொம்பவுமே உபசரிப்புலாம் கொடுக்குறாங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கு கேட்குறாங்க, அங்கே உள்ள கிங்கு, நாங்கள் ஒரு பர்சனை தான் வர சொல்லியிருந்தோம், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற கிடையாது, கிங்கை மட்டும்தான் வர சொல்லியிருந்தோம், இதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேவாப்பா வந்துட்டு நான் அவனோட அண்ணா, அதாவது நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ், இப்போ கிங்காக போகிறது என்னோட தம்பி தான், அவன் தான் ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க. என்னோட பேர் ஜேகோப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம கிங்கும் பார்த்துட்டு ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க நம்ம கிங்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு மேலே லைட்டாக ஹாப்பி ஆகிட்டு ஒரு மாதிரி செய்யா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா நம்ம குயின் சர்வெண்ட்டை பார்த்து என்னோட 2 பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பர்சன் வராங்கடா, ஃபுல்லாக பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, ரொம்பவுமே அழகாக இருக்காங்க, குட்டியாக இருக்காங்க, ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்கடா. அதை பார்க்குறாங்க நம்ம ஜேகோப்பும் பார்த்துட்டு இருக்காங்கடா. நம்ம ஜேகோப்புக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இதை நம்ம ஜேகோவே பார்த்துட்டு இது வரைக்கும் என் அண்ணா யாரையுமே இப்படி பார்த்ததே கிடையாது, இவன் இந்த அளவுக்கு பார்க்குறான், நான் கண்டிப்பாக அவனுக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காண்டா. அப்போ நம்ம குயினும் பார்த்துட்டு இதுதான் என்னோட 2வது பையன், அதாவது நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், என்னோட பேர் ஜிமினு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்கடா. நம்ம ஜேகோவுக்குமே ஸ்மைல் பண்ணிட்டு வணக்கம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்கடா. நம்ம ஜிமினுக்குமே ஜேகப்பை பார்த்ததுமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். அப்போ தான் நம்ம கிங்கு உனக்கு பார்த்துருக்குது அந்த பையன்தான் சொல்லி நம்ம ஜேகேவை காட்டுறாங்க. நம்ம ஜிமினா திரும்பி பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்கடா. அப்புறம் அங்கே உட்காந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க நம்ம குயின் டக்குன்னு எழுந்துட்டு ஓ சொல்லக்குட்டி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து ஒரு பர்சனை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல இருக்கு, அதுவும் 10 நிமிஷத்துக்கு இடையிலையே அப்படிங்கிறாங்க. ஒன்று ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு ஐ லவ் யூ அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுமே நீ தான் என்னோட ப்ரீஷியஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா அப்போ நான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜிமினா பார்த்துட்டு நீ என்னோட ப்ரீஷியஸ் தான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகப்பும் ஜங்குக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஓ இவங்க தான் அவங்களோட மூத்த பையன் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம குயினு திரும்பி இதுதான் என்னோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவனோட பேர் சுகா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இங்கே நிற்கிற நம்ம சுகா தாண்டா. அவங்களும் திரும்பி பார்த்துட்டு 2 பேருக்கும் ஒரு பவ் பண்ணிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் போகிறாங்க. அப்பான்னு அவங்கக்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, நான் நம்ம மக்களை பார்க்கறதுக்காக வெளில போயிருந்தேன், அப்போ ஒரு விஷயம் நடந்தது, இதை நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசி ஆகணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு எங்கே பார்த்துட்டு கண்டிப்பாக பேசலாம், முதல்ல நீ சாப்பிடு, மக்கள்னு மக்களுக்காகவே இருக்கிறதே தவிர உனக்காக நீ எப்படா பார்க்க போகிற அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த நாட்டில் இருக்கிறது மக்களுக்காக தான்ப்பா, மக்களை பார்க்கறதுக்காக தான் இருக்கிறோம், அந்த வேலையை பார்க்குறது இல்லையா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், முதல்ல உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, அந்த உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவையும் சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம சுகாவையும் உட்காந்து சாப்பிட்றாங்களா. அப்போ லைட்டாக நிமிந்து நம்ம ஜேகேவே பார்க்குறாங்க. நம்ம ஜேகேவும் அப்போ தான் பார்க்குறாங்க நம்ம சுகாவை. அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கு கண்ணு எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த கண்ணு ஒரே மாதிரி இருக்குடா. ஒரு பர்சன் வந்து அவங்கள காப்பாற்றிருப்பாங்க இல்லையா, அதே கண்ணு தான், அதே ப்ளூ கலரில் உள்ளதுடா, அதே ஓஷன் ஐ அவங்களுக்கு செம்ம மெஸ்மரைஸ் ஆகிடுச்சு. அப்படியே குருன்னு பார்த்துட்டே தான் இருக்காங்க. நம்ம சுகாக்குமே ஒரு மாதிரி ஆகுது, டக்குன்னு திரும்பிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கு கூப்பிட்டு சுகா இவங்க 2 பேரையுமே நம்ம பேலஸை சுற்றி காமிங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அப்போ நம்ம ஜிம்மினும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட முடியாதான். நம்ம ஜிமின் பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகப்புமே பார்த்துட்டு நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகப்பு நான் ஒரு நிமிஷம் ஜிமின் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஜிமின் சுகா ஒருத்தர் பார்த்துட்டு சுகாவும் சரி ஓகே பேசுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஜேகேவும் சுகாவும் தான் இப்போ தனியாக இருக்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உங்கள் அண்ணா தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க என்னோட அண்ணா தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்க்க வந்தது என் தம்பியை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க அண்ணா தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அண்ணா ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன், பேசட்டும், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் தானே அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என் தம்பியை கஷ்டப்படுத்தணும் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சிவாவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 நாள் 3 நாள் ஆகுதுடா. நம்ம ஜேகோ பார்த்தீங்கன்னா ஜேகிட்ட சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, ஆனால் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேக்கையும் பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிறாங்க. ஜெயகா பார்த்தா செம்ம ஷாக்கு, என்ன எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்லைடா உன் கண்ணுலே நல்லாவே தெரியுது உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் உன்னை கண்டிப்பாக பிடிச்சிருக்குண்டா அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா, எனக்கும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவாடா இருப்ப அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி நான் அப்பாட்டா சொல்லி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு ஜீவா கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன் அப்பாக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ கிங் ஆகணும்னா உனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணுமேடா, நான் அந்த பையனை என்னை மன்னிச்சுட்டுடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நானும் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா அப்படிங்கிறாங்க. நம்ம ஜீவாப்போ சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, எனக்கு அவங்கள ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குடா அப்படின்றாங்க. நம்ம ஜெயப்புக்கு ரொம்ப சந்தோஷம், அப்போ கண்டிப்பாக 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு நம்ம ஜெயப்பன் கேட்குறாங்க. இது வரைக்கும் நான் சுகா கிட்ட எதுவுமே சொன்னதே கிடையாது, அது மட்டும் இல்லை சுகாவை யாருக்குமே இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இது வரைக்கும் இந்த கிண்டத்துலேருந்து யாரும் பேசுனதே கிடையாது, அது யாரும் எனக்கும் தெரியலை, ஏதோ அவனை சுற்றி ஒரு மிஸ்ட்ரி இருக்குடா, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுடா, அவன் ஒத்துக்கிட்டானா அதுக்கப்புறம் கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஜெயங்குக்கும் ஓகே இதுதான் சரி அப்படின்னு தோணுது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி நைட் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கு மாடியில் போய் நின்றுட்டு டெரஸ் பக்கத்தில் நின்றுட்டு நிலா பார்த்துட்டு இருக்கான். அந்த மூணு ரொம்பவுமே அழகாக இருக்குது, ஒரு லைட் ப்ளூ கலரில். அந்த மூணு எனக்கு உன்னோட கண்ணை தான் ஞாபகப்படுத்துது, நீ ரொம்பவுமே அழகாக இருக்க, அந்த மூணு வரைக்கும் ஒயிட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கேன், அவ்வளோ அழகாக இருக்கேன், கண்டிப்பாக எனக்கு உன்னை தவிர வேறு யாரையுமே என்னோடய வாழ்க்கையில் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கூட எண்ணம் கிடையாது, நீ தான் எனக்கு பார்ட்னராக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க சிரிச்சுட்டு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகா அதுக்கு அங்கிட்டு நின்று நீலாவா அதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னோடய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ எல்லாமே நடந்துருச்சு, இனி என்னோடய வாழ்க்கை என் கையில் இல்லை, இனி என்னோடய வாழ்க்கையை நான் மக்களுக்காகவே கொடுக்க போகிறேன், என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் ஹாப்பினஸுக்கான ஒரு வழி சுத்தமாகவே கிடையாது, அப்போ இனிமேல் நான் மக்களுக்காகவாது வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலாவையை தாண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கண்ணுலேருந்து கண்ணீர் பட்டு ஓடிட்டே இருக்குது. அங்கே நம்ம குயினும் வந்துட்டு சிவா அழாதப்பா அப்படின்ட்டு கிட்டத்து வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு உன்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்து இனிமேல் உனக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னாங்க. நம்ம சுகாவும் நம்ம குயினை பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக நல்லாவே ஆறுதலாக இருக்குது, ஆனால் உண்மை என்னென்னா அது நடக்கவே நடக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவன் கண்டிப்பாக விடமாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் ஓடிட்டே இருக்குது. நம்ம குயினை கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இதுக்கு ஒரு கண்டிப்பாக வழி இருக்கும், அதை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே அந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருப்பான், ஆனால் அவனுக்கு கேட்டிருக்காது, பட் என்ன நடக்குதுன்னு பார்த்துப்பான். நம்ம சுகா அழுகுறாங்க, அவங்கள வந்து அவங்க குயினை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது எனக்கு, இதை நான் கண்டிப்பாக அவனை கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை போயிட்டு தூங்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா தான் கார்டனில் போயிட்டு பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அது கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்பவுமே அழகாக இருக்கீங்க, ஆனால் என்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்தில் அழகான பொருளுக்கு எப்போவுமே பாதுகாப்பு கிடையாது, இந்த உலகத்தில் நான் பிறக்கும் போது எல்லாருமே நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு தான் சொன்னாங்க, இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா என்னை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் அழகு கிடையாதுன்னு சொல்லி தான் என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதனாலேயே என்னவோ என்னோடய வாழ்க்கை ஒரு இருட்டு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வண்ணாத்தி பூச்சி வந்து உட்காருது. நானே நான் உன்னை இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட பேர் என்ன, நான் உனக்கு வேணா ஒரு கோரிக்கைவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு ஹோலின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பட்டாம்பூச்சியும் நம்ம யோகாவை சுற்றி சுற்றி வந்துட்டு அவனோட மூக்கில் போயிட்டு உட்காருது வாங்கின்னு, அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு அவனுக்கு நின்று பார்த்துட்டு தானே இருந்திருப்பான், பார்த்துட்டு அவனுக்கே ஒரு சிரிப்பு மதிக்கிறது, எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு
சரி ஓகே இதுக்கு மேலே விடக்கூடாது, நான் கண்டிப்பாக போயிட்டு பேசியே ஆகணும் அப்படின்ட்டு சிவா கிட்ட போகிறாங்க. போயிட்டு அவங்க அறியாமலே ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா திரும்பி பார்த்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க. நம்ம சிவா சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி பட்ட போட்டு அடிக்க ஆரம்பிச்சிது. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, வேர்த்து ஊற்றுது. நம்ம சிவாவை பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ வெளியில் நின்றுட்டுருக்கீங்க, காற்றுனால சில சிலன்னு அடிக்குது, ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி வேர்க்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே தொடச்சிட்டு அது ஒன்றும் இல்லை, அது வந்து கொஞ்சம் நேரம் சத்து அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் என்ன இருந்தாலும் சொல்லலாம், என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் சுகாவோட கண்ணையை பார்த்துட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே வரும்போது எங்கள் அப்பா அம்மா சொன்னது என்னென்னா உன்னோட தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் அனுப்பினாங்க, ஆனால் எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன சொல்கிறேன்னே தெரியல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னோட தம்பி உங்கள் கூட தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவன் ஆசையாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜெயிக்க லைட்டாக சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா உன்னோட தம்பியும் என்னோட அண்ணனும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா ஷாக் ஆகிட்டு என்ன இது எப்போலேருந்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க வந்த நாள்லேருந்து அவங்க இருந்துருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்கள் அண்ணன் என்கிட்ட இருக்குமே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதனால தான் என்ன லவ் பண்ணுறதா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சுகா. இல்லவே இல்லை, எனக்கு வந்த மொதல் நாளே, அதாவது நீங்கள் தானே அன்றைக்கி அந்த காட்டில் வந்து எங்களை காப்பாற்றுனீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. எதை வேணாலும் மறக்கலாம், ஆனால் அவங்க அந்த ஓஷன் ஐ கண்ணை மட்டும் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு அப்படியே கண்ணமெல்லாம் செவந்து போயிடுது, வெக்கப்பட்டுட்டே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. நம்ம ஜேக்கவும் நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம சுகாவும் அப்படின்னு நின்றுட்டு இல்லை நீங்கள் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், அது தப்பு கிடையாது, ஆனால் என்ன லவ் பண்ணுறது தான் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை 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 நீங்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம், ஆனால் எனக்கு காதலிக்கிறதும் காதலை கொடுக்கறதுக்கும் ஒரு அனுமதியுமே எனக்கு கிடையாது, என்னோடய வாழ்க்கையில் அதுக்கான பகுதி கொஞ்சம் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜெயக்கு ஒன்றே புரியல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் யாரையும் லவ் பண்ண முடியாது, யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, நான் உங்களை கஷ்டப்பட்டிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான் கூட கூடன்னு. நம்ம ஜேக்கவும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியல அவனுக்கு, நம்ம எதுவும் தப்பாக சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம ஜேகோப்புக்கிட்ட போய் சொல்கிறான். நம்ம ஜேகோப்பும் இல்லைடா எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ஜிமினாட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு ஜிமினா கூப்பிட்றாங்க. ஜிமினாவுமே வந்துட்டு என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக உங்கள் அண்ணனுக்கு இது வரைக்கும் ஒரு அலைன்ஸ் கூட பார்க்கல, ஒன்றை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு சொல்லியிருந்தாங்க, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணங்கிற பற்றி பேசுகிறதும் கிடையாது நான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினாவும் சிரிச்ச மூஞ்சி அப்படியே சேடாகிடுது, கீழே குனிஞ்சிட்டு இல்லை அவனோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ஹாப்பினஸ்ஸு அதிகமாகவே இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு நாள் அவனோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தானே காட்டுறாங்க. நம்ம யோகிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டீனேஜ் வயசு தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம யோகியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நிறைய பசங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம யோகி வந்து யாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே கைண்டா ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்களா. அப்போ பாருங்க நம்ம யோகிக்குமே அறியாமல் ஒரு பர்சனை ரொம்பவுமே பிடிச்சிருக்கோம், அந்த பையனுக்குமே நம்ம யோகி ரொம்பவுமே பிடிச்சிருக்கோம். ஒரு நாள் அவனும் வந்துட்டு நம்ம யோகிக்கிட்ட என்னோட பேர் கெவின், நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் அரசனோட பையங்கிறதுனால என்னால் உங்ககிட்ட நெருங்கவே முடியலை, ஒரே ஒரு தடவை சான்ஸ் கிடச்சிருக்கு, உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு உங்களை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இவங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான், அவங்க ஒரு ஒயிட்டில் ரோஸ் வச்சுருந்து கொடுக்குறாங்க அந்த பாசனம். நம்ம இவங்கியுமே அந்த பூவை வாங்கிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த நாள் என்னோடய விருப்பத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையனை கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பையனுக்கு இவங்களோட கண்ணில் நல்லாவே தெரியுது அவன் இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. அவனும் ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்களுக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிடுறாங்க. நம்ம எங்கேயுமே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பூவை செஸ்டோட வச்சுட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஓகே தான் சொல்லுவேன், ஆனால் என்னால் உடனே சொல்ல முடியலன்னா எங்கள் அம்மாட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு என் பையனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நமக்கு எங்குமே அப்போ தான் வராங்க. நமக்கு எங்கேயும் போயிட்டு
பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவனுக்கான வயசு வரும்போது தான் இதுக்கான முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவனை 2 பேருமே ஒத்துக்கிட்டனால நம்ம யோகிக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க. கண்டிப்பாக அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ இவ்வளோ இன்னசெண்டாக இருக்குன்னு நினைக்கிற வேண்டி உனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணா நீ அவன் என்கிட்ட வந்து சொல்லி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அக்செப்ட் பண்ணவான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ சொல்லலாம், ஆனால் கல்யாணங்கிறது உனக்குன்னு ஒரு வயசு வரும்போது தான் நான் பண்ணுவேன், அது வரைக்கும் நீங்கள் லிமிட்டடில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அப்படியே கொடுக்குறதுக்குன்னு ஓடி போயிட்டு ஜிமினிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேலஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. என்னன்னே தெரியல, நமக்கு எங்கே கோயின்னு எல்லாருமே போகிறாங்க. அப்போ நம்ம சுகாவும் ஜிம்முனுமே போகிறாங்களா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு தலை தாண்டா தங்கிட்டு பார்த்ததுமே நம்ம சுகாவுக்கும் சரி ஜிம்மினுக்கும் சரி மயக்கமே ஓரளவுக்கு போயிடுது. நம்ம சுகா அப்போ தாண்டா கூர்ந்து பார்க்குறான். பார்த்தா அது கெவினோட தலைடா. அவ்வளோதான், அவனுக்கு அங்கனுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நமக்கு எங்கே கோயின்னு எல்லாருமே சேர்ந்து நம்ம சுகாவை உள்ளே தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்கடா. பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு அப்போ தான் சுகா எழுறான். எழுந்த உடனே அவனுக்கு அந்த யாகம் தான் வருது. அழ ஆரம்பிச்சிடறான். அப்போவே நம்ம இங்கெல்லாம் வந்துட்டு அழாதப்பா அழாத, நாம் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம், என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு அது ஒரு மாதிரி பயத்தை தானே ஏற்படுத்துது. அவனுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அழ ஆரம்பிச்சிடான். ஒரு வாரமாகவே அவன் வெளில போகிறதே கிடையாது. அழுதுட்டே வீட்டிலே இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கும் ஓகே அப்படின்ட்டு கீழே வெளில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவன் கூட பேசுகிற பர்சனு தெரியாமல் டச் பண்ணுற பர்சன் அப்படின்ட்டு யாரை பார்த்தாலும் மறைஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்கடா. இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சுகா கிட்ட வந்தாலே அவங்க காணாமல் போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தாலே அவங்களோட டெட் பாடி தாண்டா கிடைக்குது. இதை நம்ம சுகா பார்த்ததுலேருந்து அவனுக்கு பயம் வந்துடுது. நான் அரண்மனைட்டு வெளில வரவே மாட்டேன்ட்டு ரூமுக்குள்ளேயே போய் அடைஞ்சிக்கிறான்டா. இதை எப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நமக்கு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட்டு நல்லா தேடி பார்க்க சொல்கிறாங்கடா. என்ன விவரங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதே போல் நம்ம பாடி கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கே வேற ஒரு நாட்டில் உள்ள கிங்கு தான் இங்கே நம்ம சுகா கூட பேசக்கூடிய எல்லா பர்சனுமே கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருதுடா. இதை கேட்டதுமே நம்ம கிங்குக்கு செம்ம ஷாக்கு. ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு தூது மாதிரி அனுப்புகிறாங்க. எங்கள் நாட்டு மக்களை நீங்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்கீங்க, அது சரியே இல்லை, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க, இல்லைன்னா எங்ககிட்ட எந்த பெரிய ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கடா. அது எதெல்லாம் அந்த கிங்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிங்டோட பேர் டார்க் ஃபாரஸ்ட்லாம். இங்கே ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு டெவிலைஸாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன என்ன நினச்சானுங்க என்னோட நாட்டு மேலே அவனுங்க படம் எடுத்துருவானுங்களா, அதுவும் நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு டெவலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள இங்கே பாருப்பா, நான் சொல்கிறத கேளு, உனக்கு நம்ம நாட்டில் எத்தனையோ பசங்க பொண்ணுங்க பார்த்துட்ருக்காங்க, நீயா அந்த பையன் தான் வேணுங்கிற அப்படிங்கிறாங்க. அந்த பர்சன் டக்குன்னு திரும்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போகிறான். நமக்கு எங்கேயே ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, எனக்கு அவன் வேணும், அவனை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவனை பார்த்தாலே யாராக இருந்தாலும் கொன்றுவேன், அவனை தொட்டா சுத்தமாக விட மாட்டேன், நான் அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன்ப்பா, சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு உயிர், அவன் மட்டும்தான் எனக்கு உயிர், அவன் இல்லாத அந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன், அவன் இல்லாத அந்த உலகத்தை உயிரோட யாரையும் விடவும் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த கிங்கும் பார்த்துட்டு இங்கே பாருப்பா, நான் சொல்கிறத கேளு, என்ன கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போகிறான். அவன் நம்ம கிங்குக்கு பயம் வந்துடுது. இல்லைப்பா ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு எங்கேயும் போயிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம டியாவுக்கு ரொம்பவுமே அந்த பையன் மேலே பைத்தியமாக இருக்கான், நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. கொயின்னு பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சதை அவன் எடுத்துக்கட்டும், உங்களுக்கு என்ன எடுச்சு அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த கிங்கும் பார்த்துட்டு அவங்க அம்மா மாதிரியே தான் இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே நம்ம டியாங் தாண்டா நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், சின்ன வயசுலேருந்து உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஃபோட்டோ எடுத்து நான் என் ரூமை முழுக்க வச்சுருக்கேன், உன்னை அப்படி அனுபவ ரசிச்சிருக்கேன், நீ எப்போ என் கைக்கு வருவேன்னு நான் ஒவ்வொரு நாளும் பிடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கான நேரம் இப்போ இல்லைன்னா ஒன்று விட்டுருச்சு, ஆனால் நீ அவனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணவனுக்கு அக்செப்ட் பண்ணலாம்ங்கிற அளவுக்கு போயிட்ட, நீ இல்லை எப்படி விடுவேன், இனி உன் பக்கத்தில் எவனோட மூச்சு காத்துப்பட்டாலும் நான் அவனை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கியோட ஃபோட்டோவை தாண்டா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யுகா பார்த்தீங்கன்னாக்கா கார்டனுக்கு போகிறது, அருவிக்கு போகிறது, மார்க்கெட்டுக்கு போகிறது, இல்லை வெளியில் ஜிமினா கூட விளாண்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரிக்கு மற்ற இடத்துக்கு எங்கே போகிறானோ அந்த இடத்துல உள்ள எல்லா ஃபோட்டோஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காண்டா. ஒரு சைக்கோ மாதிரிக்க நம்ம யுங்கியோட ஃபோட்டோ முழுக்க ரூம் ஃபுல்லாக மாட்டி வச்சுருக்காண்டா. எங்கிட்ட திரும்பினா அவனோட ஃபோட்டோ தான். அவனோட சின்ன வயசுலேருந்து எல்லா ஃபோட்டோவுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ வரைக்கும் உள்ள வரைக்கும் இருக்கிறான். அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங்குமே நல்லா பெரிய பையனாக வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கான நேரம் வந்துச்சு, எனக்கான நேரம் வந்துச்சு, இனிமேல் நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கேட்குறதுக்காக அவங்க அப்பா எல்லாருமே அழைச்சிட்டு அந்த நாட்டுக்கு போகிறாங்கடா. அந்த நாட்டுக்கு போனால் எல்லாருமே ரொம்பவுமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. அங்கே போயிட்டு நம்ம கிண்டுக்கிட்ட அதாவது சுகாவோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம டியாங் தாண்டா பேசுகிறோம். எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு எனக்கு அவங்க பேசுறது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னால் என் பையனெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு சைக்கோக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பையனோட வாழ்க்கையை நரகத்துக்கு என்னால் தள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. என்னட்டு எனக்கு சமக்கம் வந்தது. என்ன 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 சொன்ன, சைக்கோ சைக்கோ ம் எஸ், நான் சைக்கோ தான். உன் பையனை வச்சுருக்கல என்ன சைக்கோவாக மாற்றுது. அவன்கிட்ட யார் வந்தாலும் என்ன சைக்கோவாக மாற்றுது. இப்போ அவன் அதே காதல் தான் என்ன சைக்கோவாக மாற்றுது, உன்னை கொல்ல சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்டா. நமக்கு எனக்கு செம்ம ஷாக்கு, என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம டேங்க் பத்திரம் டக்குன்னு வாழை எடுத்துகிட்டு அப்படியே நமக்கு இங்கே அட்டாக் பண்ண போகிறான்டா. அங்கே உள்ள கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியல என்ன பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம டியாங் கொஞ்சம் பேர் தான் கூட்டி வந்திருப்பாங்க, அதனால அவனால் அது பண்ணியிருக்க முடியாது. அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கடா, நம்ம டியாங் ஃபேமிலியை வெளியில் துரத்தி விட்டுருப்பாங்கடா. அதை கோவமே நம்ம டியாங்கு செம்ம கோவமாக இருந்திருக்கும். அப்படியே நாட்கள் போக போக நம்ம யூனிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த நாட்டிலேருந்து எந்த பையனை கேட்டு வந்தாலும் சரி அந்த பையன் உயிரோடே போக மாட்டாங்க. எல்லாருமே நம்ம டியாங் வந்து கொன்னுடுவாண்டா. அதனாலேயே மற்ற நாட்டிலேருந்து யாருமே நம்ம சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. சுகாவோட ஃபோட்டோ காமிச்சதுமே எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு நியூஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுலேருந்து யாருமே முன்னால் வர மாட்டாங்க. அதனாலே நம்ம சுகாவுமே இது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. அதனாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவேன் அப்படின்னு இருப்பான். அதுலேருந்து நம்ம சுகா என்ன பண்ணியிருப்பான்னா நாட்டுக்காகவே அவனோட எல்லா வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிருப்பான்டா. அவனோட சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அது அவனோட அந்த பூக்களோட பேசிட்டு அந்த மக்களோட இருந்துட்டு அப்படியே விட்டுருவான்டா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிமின்னு நம்ம ஜெயவாப்புக்கிட்டையும் ஜங்குக்கிட்டையும் சொல்கிறான்டா. நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்கு, இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக நான் அவனை வெளியில் கொண்டாடுவேன், நான் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜிமினாகிற கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அடைஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவனுக்கு சந்தோஷம்னா என்னங்கிறத மொத்த வாழ்க்கையிலுமே நான் காட்டுவேன் அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூனிகிட்ட அப்ரோச் பண்ணிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது, அவனோட லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு எல்லா வேலையுமே பண்ணியிருப்பான். நம்ம யூனியுமே கொஞ்ச நாள் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஆனால் அவனுக்கு ஒருவேளை ஜங்குக்கு இவனை லவ் பண்ணுறாங்கிறது தெரிய வந்தால் இவனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்ட்டு ஒதுங்கி தாண்டா இருந்திருப்பான். ஒரு நாள் போய்ட்டு இவங்ககிட்ட இதுக்கு மேலே என்ன அவாய்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லியிருப்பான்டா. நம்ம இவங்குமே பார்த்துட்டு அழுகையாக வந்துடும், உட்காந்து அழுதுட்டு இருப்பான். எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது, ஒருவேளை நான் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டா அவன் உன்னை கொண்டுருவானு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அவன்கிட்ட வந்து கண்டிப்பாக உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்கயுமே நிமிந்து ஒன்றுமே புரியாத மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, கண்ணு கலங்கி ஓடிட்டே இருக்குது. இல்லை எனக்கு உன்னோட வாழ்க்கையை ஆபத்தில் தள்ளுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீ வந்து கிளம்புறது நல்லது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம இவங்களோட கையை பிடிச்சிட்டு இந்த பாரு, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது உங்களோட தான், வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அது உங்களோட தான், அப்படி இல்லைன்னு எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்ட்டு நம்ம இவங்க கேட்குறான். நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ, என்னை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இவங்கயுமே ஒரு நிமிஷம் நினச்சிட்டு அவங்க அப்பா எல்லாமே சொல்லியிருப்பாங்க, நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னால் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை, நான் அப்படி நினைக்கல, இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது, அதுக்கப்புறம் நான் உங்களோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி
ஹாப்பியாக இருக்குது. அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, நீ என்ன லவ் பண்ணுறல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூனிக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஆஹா அவ்வளோட்டேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட்டுறாங்க. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம இவங்க தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிடறாண்டா. ஃபைனலி நீ எனக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம இவங்களுக்கு மேலே செம்ம ஹாப்பியாக இருக்குது, ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேருமே அப்படி இருக்காங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 1 மந்த் போகுதுடா, 2 பேருமே லவ்லி டவுலியாக தான் இருக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு ஒன்றா போகிறது, கை கோர்த்துட்டு சுற்றுறது, நிறைய வாங்கி சாப்பிட்றது, நிறைய இடங்களை சுற்றி பார்க்குறதுன்ட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்கடா. அப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னா, நான் இங்கே வந்ததுக்கான நாள் முடிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா என்ன வர சொல்லிட்டாங்க, நீ கவலையே படாத, நான் அப்பா கிட்ட பேசி உன்னோட கல்யாணத்தையும் எங்கள் அண்ணனோட கல்யாணத்தையும் ஒன்றாவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்களுக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நான் உன்னை முழுசாகவே நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிட்டு நேரத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப்பை கூட்டிகிட்டு போகிறாங்கடா அவங்க நாட்டுக்கு. அங்கே போயிருந்தால் அவங்களுக்கு அந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் வந்து சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குண்டா. அவங்க 2 பேரும் இங்கே வந்த நேரத்தில் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, அது மக்களுக்குள்ளே தான். அதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா அவங்க அங்கேயே இருந்திருப்பாங்களா. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, உங்கள் நாட்டு மேலே டார்க் ஃபாரஸ்ட்லேருந்து போர் எடுத்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது கேட்டதுக்குமே நமக்கு ஜேவுக்கும் ஜங்குக்கும் செம்ம ஷாக்கிங், என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் அவங்களுக்கு இன்னொரு நியூஸும் தெரிய வருது, அவங்க இதுக்கு முன்னாடிக்க 3 ஸ்டாரில் போர் எடுத்திருக்காங்க, அங்கே யாருமே மிஞ்சலை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதை நம்ம ஜேகேக்கு செம்ம ஷாக்கு, அங்கே இன்னுமுமே போர் போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது கேட்டதுமே உனக்கு இருக்கவே முடியல, நான் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்கடா. நம்ம ஜேகோக்குமே நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா மொத்த நாடுமே சர்வநாசமாக இருக்குது. அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதிக்கு மேலே பெரிய படையே நிற்குதுடா. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் அம்மாக்கும் வருது அவனுக்கு. அப்படியே சண்டை போடலான்னு போகிறான். அங்கே இருந்த பாசம் வந்து சிரிச்சுட்டு, ஓ நீங்கள் தான் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெர்க் பண்ணிகிட்டே கிட்டத்தில் வராங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனே தான் பார்த்துட்டு இருக்கான். ஓ வெல்கம், நான் கிம்தேன், அப்புறம் இந்த நாடு என்னோட ஒய்ஃபோடது, அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஒய்ஃபு இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கிறான். நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி படப்படப்படன்னு நடிக்கிறவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒன்றும் புரியல நினைக்கிறேன், என்னோட ஒய்ஃபு யாருன்னா சுகா அப்படிங்கிறான். இந்த பேரை கேட்டதுமே நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகிடுது, என்ன அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறான். அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறது கேட்குறான். ஓ நீ லவ் பண்ணியிருக்கல, அதுதான் உனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறான். அவன் என்னோடதடா, எனக்கு மட்டும்தான் இருந்தேன், ஆனால் அவன் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்ட்டு இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்கன்னா. நம்ம ஜேகாவும் ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்லேருந்து பெரிய மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், இதுக்கு மேலே எங்களால் விட்டு வைக்க முடியாது, இனிமேல் உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் போர் தொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குண்டா. இதை படிச்சுட்டு நம்ம சிவா எதுவாக இருந்தாலும் நான் ஒரு கை பார்த்துக்கிடுறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ப்பா அப்படிங்கிறான். திருப்பியும் மெசேஜ் என்ன சிவா அனுப்புகிறான்னா, இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன், நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் ஒன்றை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், இது உன் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பியிருக்காண்டா. அதை பார்த்ததுமே நம்ம டியாங்க செம்ம கோவம் வருது. அங்கே உள்ள எல்லா கிளாஸையுமே அடித்து நொறுக்கிடுறான், அங்கே உள்ள எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளிடுறான்டா. இல்லை 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 எனக்கு தான் அவன் வேணும், அவன் எனக்கு இல்லைனா வேறு யாருக்குமே நான் கிடைக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த நாட்டு மேலே போர் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே கிளப்பி கொண்டு வரான்டா. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய போரே போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிமினாவுமே சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாடா. நம்ம இவங்க என்ன பண்ணியிருப்பானா, ஜிமினாவை ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு நீ இங்கே இரு, வெளில வராத, எனக்கு தெரிஞ்சு உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது, நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிட்டு போயிடறான். என்னடா என்னை விடுறா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கிடக்கிறான். நீ இங்கே இரு ஜிமினா, நீ அண்ணா சொல்கிறத கேட்பல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடைச்சி வச்சுட்டு அப்படியே போயிடறான்டா. வெளில போயிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டியாங் பார்த்துட்டு, ஓ மை ஏஞ்சல் நீ இங்கே தான் இருக்கியா, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்க வர எல்லா படிக்கட்டுமே அடித்து தள்ளிட்டு நம்ம சிவா கிட்ட தாண்டா வந்து நிற்கிறான். நம்ம சிவாமே இதை பார்த்துட்டு சண்டை போடுறதுக்காக தான் போகிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே செம்மையாக சண்டை போகுது. ஓமா ஏஞ்சல் நீ எப்படி இருக்க தெரியுமா சண்டை போடும்போது கூட அப்படின்ட்டு நம்ம டியாங் தான் சொல்லிட்டு இருக்கான். நீ கோவப்பட்டாலும் அழகாக இருக்க, அழுதாலும் அழகாக இருக்க, சிரிச்சாலும் அழகாக இருக்க, நீ என் கூட இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நம்ம இவங்க சண்டை போட்டுட்டேன், அது மட்டும் நீ நினச்ச
மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபோர்ஸாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூனிக்குமே ஒரு லிமிட்டுக்கு மேலே பிடிக்க முடியல. நம்ம தியாங்கு நம்ம சுகாவோட லெஃப்ட் ஆர்மில் பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு கட் பண்ணி விட்டுறான்டா. அம்மா பிளட் ப்ளீடிங் ஆகிடுது. அப்படியே விழுந்துடுறான் நம்ம சுகாவும். நம்ம சுகாவா அப்படியே தூக்கிட்டு என்ன விடு விடுங்கிறான் நம்ம சுகா. ஆனால் நம்ம தியாங்கு தூக்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு பேரசூலுக்கே தூக்கி வீசிடுறான்டா. நம்ம சுகாவும் செம்ம வலியோட விழுந்து, இங்கே பாரு இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, என்னை தயவு செஞ்சு விட்டுடு, எதுக்காக நீ இப்படி இருக்கிற, என்னை விடு அப்படிங்கிறான். இல்லை பேபி இல்லை, நீ எனக்கு இல்லைனா வேறு யாருக்குமே கிடையாது, இந்த உலகத்தில் நீ எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு இல்லாத நீ வேறு எவனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறான். இது மட்டும் ஜேகேக்கு தெரிஞ்சுன்னா உன்னை கண்டிப்பாக உயிரோட விடவே மாட்டான் அப்படிங்கிறான். அதை நான் அப்பன்னு பார்த்துக்கிறேன், இப்போ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சுகா கிட்டத்தில் போயிட்டு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறது மிஸ்பிஹேவ் பண்ணுறதுமா பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சுகா விடுன்னு கிடந்து காத்திட்டே இருக்காங்க. நம்ம ஏங்க அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவன் கண்ணில் மொத்தமே அப்படியே சக்கப்பட்டுள்ளத மாறிடுது. செம்ம கோவத்தில் இருக்கான். சத்தியமாக இவங்கி காத்துக்கிட்டே இருக்கவும் அப்படியே டக்குன்னு அடி போட்டுடுறான்டா. அடி போட்டது நம்ம இவங்களுக்கு அப்படியே மயக்கமே வந்துருக்கு, தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அவனே வச்சு நம்ம வண்டியாங்க நம்ம சுகா கிட்ட தப்பாக நடந்துக்கிறான்டா. நம்ம சுகாவுக்கு அவனுக்குல மூச்சு கூட முடியலை. ரொம்பவுமே சிரமப்படுறான், ரொம்பவுமே வலிக்குது அவனுக்கு. கலந்து கத்திட்டு இருக்கான். வீட்டு தயவு செஞ்சு விடு, என்கிட்ட கெஞ்சி கேட்டு விட்டுடு அப்படிங்கிறான். தியாங்க அதெல்லாம் காதவே வாங்கல. இல்லை இல்லை, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு கிடைச்சதோட அவ்வளோதான், நீ யாருக்கு நீ கிடைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மோசமாக நடந்துக்கிறான்டா. நம்ம யூனிக்கு செம்ம வழியாக இருக்குது. அங்கனக்குள்ளே மயக்கம் போட்டுடுறான்டா. பாதி கான்சியஸாக இருக்கும். அப்போ கூட அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, ஜேகே ஜேகே ஜங்குக் ஜங்குக், நீ நீ என்னை மன்னிச்சிடு ஜங்குக். இந்த ஜென்மத்தில் உன் கூட வாழ முடியலை, ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு மட்டுமே வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே என்னோட பிரீத்தை நின்றுடுது. நம்ம டியாங்க எழுந்துட்டு அப்படியே டெவலஸாக பார்த்துட்டு, சாகும்போது கூட நீ அவன் பேரை தான் சொல்கிறாங்க, அவனே உன் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை, அவன் கூடவே இரு, ஆனால் அதுவும் உனக்கு நிரந்தரம் கிடையாது, அங்கேயும் நான் உன்னை எடுத்துப்பேன் அப்படின்ட்டு நம்ம இவங்களோட பாடியை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ட்டு அவனுக்கும் லைட்டாக ஒரு துளி கண்ணீர் வருது. அப்படியே திரும்பவும் டெவலஸ் வெயிட் பண்ணிட்டு உன்னை தடையணும்னு நினச்சவனை நான் உயிரோட விட மாட்டேன், அடுத்து அவன்கிட்ட தான் அப்படின்ட்டு போகிறான்டா. அப்படியே இங்கே நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கிட்ட சொல்கிறான். நம்ம ஜேகேக்கா அப்படியே மனசு உடஞ்சிருது. அந்த இடத்துலையும் முட்டி போட்டு அழ ஆரம்பிச்சிடறான். இல்லை 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 அப்படின்ட்டு. ஆளு நல்லா ஆளு, அவன் எனக்கு ஒத்துட்டு இருந்தானா உயிரோடையாவது இருந்திருப்பான், ஆனால் ஒன்றை தேர்ந்தெடுத்தனால அவனோட உயிரே இப்போ போயிடுச்சு அப்படிங்கிறான். நானும் சும்மா சொல்லக்கூடாது, அவன் அந்த நிலமையில கூட எவ்வளோ அழகாக இருந்துருமா, அம்மா அக்கா இருந்தான், எனக்கு மனசே இல்லை அவனை விட்டுறதுக்கு, இந்த நோயோட இருந்திருந்தானா நான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையாக பேசுகிறேன்டா. கேட்டதும் நம்ம ஜங்குக்கு செம்மக்கவும் வந்தது. அவனுக்குள்ளே எழுந்து நம்ம டியா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம டியாவுக்கும் ஜங்குக்கும் செம்ம சண்டையாக வருது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு அதே மாதிரிக்கு நம்ம டியாங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணது நம்ம டியாங்க கீழே இருந்தான். அப்படியே சிரிச்சுட்டு என்னை ஜெயிச்சுட்டேன்னு மட்டும் நினைக்காது, நீ உன்னோட வாழ்க்கையிலே தோத்துட்டேன், அவ்வளோதான், எனக்கு இனி இந்த உலகத்தில் இருக்கணுங்கிற ஆசையும் கிடையாது, உன்னை அடிச்சுட்டு நான் போகலான்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்ட்டு அவனும் மறுபடியும் எழுந்துட்டு திரும்பவும் சண்டை போடுறதுக்காக போகிறான். நம்ம ஜங்குக்கு நல்லா அப்படியே சண்டை போட்டு அப்படியே அவனுக்கு ஒரு போடு போட்டுறாங்க. அப்போ கூட அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இறந்துட்டான்டா. அதே நம்ம ஜங்குக்கு ஓடுறான் கொடுக்கட்டுன்னு எங்கே நம்ம யூங்கி இருக்குதுன்னு சொன்னானா டியாங்க அந்த இடத்துல தான் போய் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தா நம்ம யூங்கி ரொம்பவுமே பிளட் ப்ளீடிங் ஆகி ரொம்பவுமே மோசமான நிலமையில இருக்கிறான்டா. அதை பார்த்ததுமே நம்ம ஜங்குக்கு சுத்தமாக இருக்கவே முடியல, அப்படியே உடஞ்சிடுறான். அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்டி அவன் மேலே போட்டுட்டு என்னை மன்னிச்சிட்டு வீட்டில் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு, நான் பண்ணதுக்கு எனக்கு ஒரு மன்னிப்புமே கிடையாது, என்னை மன்னிச்சிட்டு, நான் உன் கூட இருந்துக்கணும், உன்னை நான் விட்டுட்டு போயிட்டேன், இவ்வளோ பெரிய விஷயம் உன்னை பற்றி நடக்குதுன்னு தெரிஞ்சு நான் அவனை விட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிட்டு இது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ட்டு அவனே அவனோட கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான்டா. நம்ம ஜெயாவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே ஃபைட் பண்ண தான் வந்திருக்கான். அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இவன் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு நம்ம ஜிமினாவை தேடி தான் போயிருப்பான். நம்ம ஜிமினாவை ரூமுக்குள்ளே சாத்திட்டு கத்திட்டே கிடந்திருப்பான். அப்படியே போயிட்டு நம்ம ஜிமினாவை காப்பாற்றிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போகிறான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட நம்ம ஜேகே நம்ம இவங்கியை தூக்கிக்கிட்டு வரான்டா. தூக்கிட்டு வந்துட்டு அவனோட ஒரு கார்டனில் வச்சு நம்ம இவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்கிறான். அவன் அந்த இடத்த விட்டு வரலாம் வழியே இல்லைடா. நம்ம ஜெயாவுக்கும்
வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம யுங்கியோட கல்லறை பக்கத்துலேயே இருக்கிறது, அங்கேயே இருந்து நம்ம யுங்கி கிட்ட பேசுறதும் அப்படியுமே அவனோட கடைசி காலம் வரைக்குமே கழிச்சிட்டு அங்கேயே இறந்தும் போயிடுறான்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வருது, கட் 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 அப்படின்னு வருது. ஓகே ஓகே ஓகே, த சீன் இஸ் ஓவர் அப்படின்ட்டு நம்ம நம்ஜுன் தாண்டா சொல்கிறேன். பாய்ஸ் நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வரான்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஷுகா, நம்ம ஜேகோக்கு, அப்படியே ஜங்குக்கு, ஜிமினி அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த படம் நம்ம எடுத்ததுலேயே ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவுமே சூப்பராக வரும், கண்டிப்பாக இது ஹிட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறாங்க. ஓகே அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னா நம்ம ஷுகாவோட ஹிப்பில் கை வச்சு எப்படி பேபி அப்படிங்கிறாங்க. ஹலோ ஹீரோ சார், நீங்கள் அந்த படத்துக்கு மட்டும்தான் ஹீரோ அப்படிங்கிறாங்க. நோ பேபி, நான் உன்னோட வாழ்க்கைக்கு ஹீரோ தான் அப்படிங்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டியா உன்னோட வேலையே விட்டு எல்லாருமே சும்மா அப்படின்னாங்க. ஓ, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, மறந்துடாத. அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இருக்குது, மறந்துடாதீங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகோப்பும் ஜெமினாவும் பார்த்துட்டு ஓகே ஓகே லவ் பேர்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, இப்போ கிளம்பலாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த படத்தில் எப்படியோ நடிச்சு முடிச்சிட்டோம், ஐ எம் ஸோ ஹாப்பி, இந்த படம் நல்லபடியாக வந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டியாங்க திரும்பினா நம்ம ஜங்குக்கையும் ஷுகாவையும் ஒரு நிமிஷம் அப்படியே சாடாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இந்த படம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த படத்தில் உள்ள தீம் என்னமோ எனக்கு ரிலேட்டடாக தான் இருந்துச்சு, எனக்கு உன்னை ரொம்பவுமே பிடிக்கும், அந்தளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது படத்தில் உள்ள மாதிரி, ஆனால் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனோட மனசுக்கு நினச்சிட்டு அப்படியே சோகமாக பார்த்துட்டு இங்கே நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே ஸ்மெல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜின் பார்த்துட்டு என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு நம்ம டீக்கிட்ட தான் போய் பேசுகிறாங்க. நம்ம டியாங்க ஒன்றும் இல்லை டியாங்க, வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியும் வா அப்படிங்கிறாங்க. உனக்குன்னு ஒரு டீ காத்துட்ருக்காடா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க டியாங்க அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் 2 வருஷமா அவங்கள தான் பார்த்தீங்களே தவிர அந்த பொண்ணை பார்க்கல அப்படிங்கிறாங்க. யாரும் சொல்கிறீங்க? ஆமாண்டா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யூனு தாண்டா அப்படிங்கிறாங்க. அது யாரே அப்படிங்கிறாங்க. அவளும் ஒன்று 2 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ எப்படி அதை பார்க்கல நீ சோகமாக இருக்கியோ அதுபோல் அவளும் நீ பார்க்கலைன்னு சோகமாக தான் இருக்காடா லூசு பையில அப்படிங்கிறாங்க. நம்ம தியாங்க சிரிச்சுட்டு ஓ அப்போ நம்ம டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம தியாங்க சொல்கிறான். நான் கண்டிப்பாக அவகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே போகிறாங்களா. அவ்வளோதான், இந்த ஷார்ட்டை முடிஞ்சு. ஓகே, இதை நான் சோகமாக முடிக்கக்கூடாதுன்னு நான் இப்படி முடிச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் அதே கமெண்ட் பண்ணுங்கப்பா, அப்போ தான் நான் எப்படி போடுறேன்னு எனக்கே தெரியும். ஓகேங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ, பாய்.